ஜெயலலிதா மரணம் தொடர்பான எந்த ஒரு விசாரணை கமிஷனும் என்ன ஒண்ணு செஞ்சிடாதுன்னு பெங்களூர் சிறையில தன்னை சந்திக்க வந்த டிடிவி தினகரன் கிட்டக்க சசிகலா திட்டவட்டமா தெரிவிச்சிருக்காங்க. இதுக்காக சசிகலா தெரிவிச்ச காரணங்கள் தான் அதிர வைக்கக்கூடியதா இருக்குது. அதிமுகவின் ஓபிஎஸ் அணி திமுக கூட கைகோத்துட்டு இருக்கு. சட்டசபையில ஓபிஎஸ் அணிக்காக திமுக முழு வீச்சுல போராடி பாத்துச்சு. இதுல திமுக செயல் தலைவர் ஸ்டாலின் உள்ளிட்டோர் சட்டசபை மார்ஷல் சீருடையில வந்த போலீசாரோட தாக்குதலுக்குள்ளானாங்க. இதனிடையே பெங்களூர் சிறையில் இருக்கிற சசிகலாவை அவளுடைய அக்காள் மகன் டிடிவி தினகரன் சில நாட்களுக்கு முன்னாடி சந்திச்சு பேசினாரு. அப்போ திமுக கூட ஓபிஎஸ் அணி கைகோர்த்து செயல்படும் விவரங்களையும் சசிகலா கிட்டக்க தினகரன் சொல்லியிருக்காரு. மேலும் ஜெயலலிதா மரணம் தொடர்பான விசாரணை கமிஷன் அமைக்க திமுக முன்முறமா செயல்படுறாங்க அப்படிங்கிற தகவலையும் சசிகலா கிட்டக்க தினகரன் சொல்லியிருக்காரு. சசிகலாவோ எந்த ஒரு விசாரணை கமிஷனும் என்ன ஒண்ணு செஞ்சிடாது, நான் அதுக்கெல்லாம் பயப்பட போறது இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓபிஎஸ் மற்றும் திமுக இணைந்து இந்த கோரிக்கை வலியுறுத்திட்டு வராங்களே அப்படின்னு கவலையோட தினகரன் சொல்லியிருக்காரு. அதுக்கு நம்மகிட்ட சிறப்பு சிரிச்சிருக்காங்க சசிகலா. அப்போ சசிகலா சொன்ன விளக்கம் தான் தற்போது அவரது உறவினர்களை ஆறுதல் படுத்திருக்கான். அது என்னன்னா, ஜெயலலிதா மரணம் தொடர்பா விசாரணை கமிஷன் அமைச்சாங்கன்னா அது நம்மள மட்டும் இல்ல, அப்பல்லோ மருத்துவமனைக்கும் தான் நெருக்கடி வரும். அப்பல்லோ மருத்துவமனையை காப்பாற்ற பிரதமர் மோடி, மத்திய அமைச்சர் வெங்கையா நாயுடு உள்ளிட்ட பல அரசியல் தலைவர்கள் களமிறங்குவாங்க. அதனால நமக்கு பெரிய அளவுல எந்த நெருக்கடியும் வராது. அவங்க இருக்கும்போது நமக்கு என்ன பயம் அப்படின்னு அசால்ட்டா பதில் சொல்ல தினகரன் அமைதியாயிருக்காரு. இந்த விவரத்தை போயஸ் கார்டன்ல இருக்கிற உறவினர்கள்ட்ட சொல்லி சொல்லி பூரிக்கிறாரான் டிடிவி தினகரன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, வீடியோ பத்தின கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற தகவல் தெரிஞ்சுக்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.